Hi friends, welcome to my channel honeytalks. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சுவையான ஃப்ரைட் ரைஸை எப்படி நம்ம வீட்லயே செய்யலாம்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். Boiled basmati rice 200 grams, black soya sauce 1 teaspoon, green chili sauce 1 teaspoon, tomato sauce 1 teaspoon, salt and sugar 1 teaspoon, 2 carrot, வெங்காயம் 3, beans 10, mushroom 8, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 1 teaspoon. எல்லா காய்கறிகளையும் இந்த மாதிரி வெட்டி வெச்சுக்கோங்க. ஆயில் 3 டீஸ்பூன் ஊத்திக்கோங்க. நல்லா சூடாகட்டும் எண்ணெய். அதோட 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கோங்க. salt ஆட் பண்ணா சீக்கிரமாவே வந்து வெங்காயம் வதங்கிடும். இது கூட 2 பச்சை மிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெட்டி வச்சிருக்கிற காய்கறி எல்லாம் ஒன்னொன்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெட்டி வச்சிருக்கிற பீன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. ஒன் டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன் டீஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. ஆஃப் பாயில்டா குக் பண்ணா போதும். ஃபுல்லா குக் ஆக கூடாது. பாஸ்மதி ரைஸ் கூட நம்ம செஞ்சு வச்ச கிரேவியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. That's it friends, நமக்கு சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.